வணக்கம். நாலடியாரில் அறத்துப்பாலின் இறுதி அதிகாரமாகிய, அதாவது 12வது அதிகாரமாகிய மெய்மையில் இறுதிப் பாடலை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தாஞ்செய் வினையல்லால் ட்ரம்மோடு செல்வதுமற்று யாங்கினும் தேறிப் பிரிதில்லை, ஆங்குத்தாம் போற்றிப் புனைந்த உடம்பும் பயமின்றே கூற்றம் கொண்டு ஓடும் பொழுது. இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், மனிதர் மனைவி மக்களோடும் செல்வத்தோடும் உலகத்தில் பல இன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த போதிலும் அவர் இறக்கும் காலத்தில் அவ்வின்பங்களில் எதுவும் கூட செல்ல மாட்டாது. அவர் நல்வினையையோ தீவினையையோ செய்திருந்தால் அந்த வினைகளின் பலன்கள் மட்டும் அவரை தொடர்ந்து சென்று அவருக்கு அதற்குரிய பலனை கொடுக்கும். அதாவது அவர் செய்தது நல்வினையாயிருந்தால் நல்ல நிலைமையையும், தீவினையாயிருந்தால் துன்ப நிலையையும் அவருக்கு கொடுக்கும். அவரால் புனைந்து பாராட்டப்பட்டு அழகு செய்யப்பட்ட உடம்பும் பயனற்றதாய் நெருப்பில் இடப்பட்டோ அல்லது மண்ணிடை மறைந்தோ ஒழியும் என்பது இப்பாடலின் கருத்து. இப்பாடலை படிக்கும் பொழுது, வீடுவரை உறவு, வீதிவரை மனைவி, காடுவரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ என்ற கண்ணதாசனின் பாடலும் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் அந்த பாடலில் கண்ணதாசன் கடைசி வரை யாரோ என்ற கேள்வியை மட்டும்தான் கேட்டாரே தவிர அதற்கான பதிலை சொல்லவில்லை. ஆனால் இந்த நாலடியார் பாடல் அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது. இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம். தேரில் என்றால் நன்றாக ஆலோசித்து பார்க்குமிடத்து, கூற்றம் என்றால் யமன், அந்த கூற்றம் கொண்டு ஓடும் பொழுது, இந்த யமன் மனிதரின் உயிரை கொண்டு விரைந்து செல்லும் காலத்தில் தம்மோடு செல்வது, அவர் தம்மோடு கூட செல்வது தாம் செய்வினை அல்லால், தங்கள் செய்த கருமமே அல்லாமல் வேறொன்று எவ்விடத்தும் இல்லை, பிரிது யாங்கனும் இல்லை. தாம் போற்றி புனைந்த உடம்பும், அதாவது இந்த மனிதர்கள் தாம் பாதுகாத்து ஆடை ஆபரண முதலியவைகளால் அலங்கரித்து போற்றிய அந்த தேகமும் அப்படியே, அதாவது மற்ற அனுபவங்களில் ஒன்றும் கூட வராதது போலவே இந்த தேகமும் நம் கூடவே வாராது பிரயோசனமில்லாமல் போகும். பயம் இன்று என்றால் பயன் இன்று, பயனில்லை, எதனாலும் நமக்கு பயனில்லை. எதனால் பயன் உண்டு? நாம் செய்த நல்வினைகள் தீவினைகள் மட்டுமே நமக்கு பயனாக வரும் என்பது இந்த நாலடியார் பாடலின் கருத்து.